ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். சார் வணக்கம் சார். சார், நாகர்கோவில்ல சபரிவர்மன் அவர்களுக்கு லாக்அப் டெத் நடந்திருக்கு. தொடர்ந்து அவங்க குடும்பத்தினர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்துச்சு சார்? ஆக்சுவலி இது லாக்அப் டெத் கிடையாதுங்க, இது கஸ்டோடியல் டெத். அதாவது போலீஸில் நடந்தால் தான், இந்த டெம்பரரியாக நடந்தால் தான் லாக்அப் டெத்து. இந்த மாதிரி கஸ்டடி ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம், அதாவது ஜுடிஷியல் கஸ்டடியோ இல்லைன்னா ஏதாவது ஜுவனல் அவங்க அந்த ஹோம்லேயோ எங்கே நடந்திருந்தாலும் அது பேர் கஸ்டடியல் டெத். இது கஸ்டடியல் தான். அது ஏன்னா அவர் ரிமாண்ட் பிரிசனராக உள்ளே இருந்திருக்காரு. அப்போது அவருக்கும் அங்கே இருக்கிற வார்டனுக்கும் அங்கே இருக்கிற சிறைக்கு காவலருக்கு அது தகராறு படுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது உண்மையான நிலைமை என்னென்னா, இனிமேல் தான் மாவட்ட நீதிபதியோட கண்காணிப்பில் இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அவர் உடம்புல 19 இடத்துல அவருக்கு காயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது முழுக்க முழுக்க அடித்து தான் கொன்றதாக தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்ங்கிறது ஏதோ பணம் கேட்டாங்க, எல்லாரும் வழக்குல தான் கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. அவனா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லஞ்சம் கேட்டதுனால தர முடியாதுன்னு சொன்னனால அப்படி நடந்து சொல்றாங்க. இல்லை, லஞ்சம் கேட்டது குட்கா வழக்கில் நான் லஞ்சம் கேட்டால் விட்டுறேன்னு சொன்னாங்க. விட மாட்டேன்னு கொடுக்க முடியாதுன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. சிறையில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அவனை அடிச்செல்லாம் துன்புறுத்த முடியாது. சிறையில் ஏதோ பணம் கேட்டதான் அவங்க அந்த திங்ஸ் கொடுக்குறதுக்குலாம் பணம் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் இல்லீகலாக அவங்க சில திங்ஸ் கொடுக்கறதுக்கு பணம் கேட்பாங்க. அந்த பணம் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அதுக்காக அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. உலகம் முழுக்க இந்த கஸ்டோடியல் டெத்து உலகம் முழுக்க நடக்குது. அது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக போன பீரியடில் திமுக பீரியடில் நடந்தது. இந்த பீரியடில் இப்போ 1-2 நடந்துட்டு இருக்குது. நான் அதான் முதல்லேருந்து சொல்லியிருக்கிறதுனா, திருப்பி நான் சொல்கிறது அது அட்வைஸும் கூட சொல்ல முடியாது, ஒரு சஜஷனாக சொல்கிறது. விஜய் அவர்களுக்கு அவரோட ஆட்சிக்கு நான் சொல்றது இல்லை. அவர் கூட தொடர்ந்து போராட்டம் நடத்தியிருந்தாரு. கடந்த ஆட்சியில் 20க்கும் மேற்பட்ட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட திமுக அரசை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு. ஒரு விளம்பர மாடல் சர்க்கார் அரசா இருக்குது, சாரி மட்டுமே சொல்றாங்க, 20 கொலைகளுக்கும் சாரி மட்டுமே சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு இப்போ தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? அதுக்கு போன முறை எடப்பாடி அவர்கள் பீரியடில் நடந்த 1-2 கொலைகளுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் இதெல்லாம் செஞ்ச திமுக போன 5 வருஷத்துல ஏகப்பட்ட 100கணக்கான லாக்அப் டெத் நடந்திருக்கு. அப்பெல்லாம் ஒன்றும் பேசலைன்றது தான் விஜய் பேசியிருக்காரு. இப்போ நம்ம என்ன சொன்னால், தீர்வுக்குள்ளே போகிறேன். நான் இந்த சம்பவங்களை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சிறை காவலர்கள் எல்லாருமே இப்போது ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க தான் நான் பார்க்குறேன். இது என்ன ஒரு சஜஷனாக சொல்லுவோன்னா, விஜய் அவங்க அரசாங்கத்துக்கு திரும்ப நம்ம லாக்அப் டெத்து, கஸ்டோடியல் டெத்து, லஞ்சம் வாங்குறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இதை பேசுகிறது பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு மன ரீதியாக சைக்கலாஜிக்கலாக நிறைய டெஸ்ட் அவங்களுக்கு பண்ணணும். போலீஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வேலை செய்கிறாங்க. நாங்கள் ஒரு விளையாட்டை கூட அந்த கோர்ட்டில் பேசிப்பாங்க, போலீஸுக்கு மட்டும் லஞ்சம் வாங்குகிற அந்த பழக்கம் இல்லைன்னா போலீஸ்லாம் என்றைக்கும் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவங்களுக்கு ஒரே வழி என்னென்னா, இந்த பணம் லஞ்சம் வாங்குறது, லஞ்சத்தில் பொருள் வாங்குறது, சொத்து வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல சரி போலீஸாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்வாங்க. நீங்கள் லஞ்சம் இல்லாத ஒரு போலீஸ்காரரை பார்த்தீங்கன்னா, நைட் வீட்டுக்கு போக முடியாது, ஃபேமிலியோட பழக முடியாது, குழந்தைங்களோட விளையாட முடியாது, நேரம் கிடையாது, காலம் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு இது கிடையாது, ஹாலிடே கிடையாது, பொங்கல் கிடையாது, தீபாவளி கிடையாது. அவங்களும் ஒரு மனுஷங்க. அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் விடணுன்னு கிட்டத்தட்ட 40 வருஷமாக கேட்டுருக்காங்க. அதை விட மாட்டாங்க. எல்லா வகையிலையும் போட்டு அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி போட்டு அழித்து, அவங்களுக்கு ஒரே ஒரு நல்ல இது என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் பணம் வாங்கிட்டா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் நம்ம சொத்து இருக்குது, நம்ம நல்லா இருப்போம், அந்த ஒரு சின்ன இதுதான். நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி விஜய் அவர்கள் உடனடியாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு துறை எதுன்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த உள்துறை, அதுவும் குறிப்பாக இந்த போலீஸ், இந்த காவல்துறையை அவர் எது நினைக்கிறாரோ இல்லையோ, தனிப்பட்ட முறையில் அவர் தினம் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி, அவர் தலைமையில் ஒரு டிஜிபிகள் குழு வச்சு எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க குறைக்கிறது, அவங்களோட மன அழுத்தத்தை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தால் ஒழிய தான் இது தீர்வு காணாமல் தவிர. இது வரைக்கும் அவர் மௌனம் காக்குறாரு, எதுவுமே அதை பற்றி பேசவே இல்லைல்ல. அவர் மௌனம் காக்குறாருன்னா அவர் இப்போ இதுக்கு என்னன்னு சொல்லுவார்? அவர் நாங்கள் பண்ணது கரெக்டுன்னு சொல்லுவார், போலீஸ் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு இம்மீடியட் ஆக்ஷன் தான் நான் பார்த்த வரைக்கும் கரெக்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை, எடப்பாடி அவர்கள் பீரியட்லையும் சரி, இந்த பீரியட்லையும் சரி, இந்த இம்மீடியட் ஆக்ஷன்றது எடுக்காத ஒரு கவர்மெண்ட் எதுன்னு கேட்டால் போன திமுக பீரியட். காவலில் இருந்த ஒரு பெண் காவலரையே அவங்க ஈடுபை கிள்ளது, இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காத ஒரு கவர்மெண்ட் திமுக. ஸோ திமுக ஏன் இதுக்கு மற்ற கவர்மெண்ட்டுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லுவாருன்னா, திமுக தவறு நடந்ததுக்கு அப்புறமும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க.
தாவேக அரசும் அதிமுக அரசும் எந்த தவறு நடந்தால் ஒன்று ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த வகையில் நமக்கு திருப்தியா இருக்கு. சாத்தான்குளம் விஷயத்துல 8 பேருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல. தூக்கு தண்டனை இல்லைங்க, நான் சொல்றது அந்த சாத்தான்குளத்துல அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு நைட்டே பிரச்சனைன்னு சொன்ன உடனே இதை வந்து சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னது எடப்பாடி. உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னது எடப்பாடி. ஆனா நான் சொன்ன காலம் சொல்றேன், ஏகப்பட்ட பேர் போன திமுக ஆட்சியில பண்ண தப்புக்கு எதுக்குமே ஒரு சின்ன நடவடிக்கை கூட அவங்க கிடையாது. அவங்க அப்படியே தான் இருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் திமுக காரங்க பண்ணாங்கன்னா அதை கவலை பண்ண மாட்டாங்க. தாவேக அரசும் சரி எந்த அரசாக இருந்தாலும் இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பட் நான் சொன்னது இந்த குற்ற சம்பவத்துக்கு உண்டான தீர்வு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவனை தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்க, அது வேற. இது போன்ற சம்பவங்கள் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது போல நான் சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் வைக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு இதை பேசுவீங்க, நாளைக்கு இன்னொரு 4 நாள் பொறுத்து இன்னொன்று வரும். போலீஸ் ஒவ்வொருத்தரையும் போய் விஜய் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அவங்க செய்யற குற்றத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். நான் சொல்றது குற்றத்தை தடுக்கிறதுக்கு உண்டான வழி, அதை அவர் பண்ணணும். விஜய் அது இம்மீடியட்டா அதை எடுத்து பண்ணாதான் நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே ஒரு மாற்றத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தக்க நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிறது தான் என் மக்களோட ஒரு கோரிக்கை. தக்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க இல்லைங்க. நான் வந்து தாவேக அரசுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அதான் சொல்றேன், நீங்க ஓவர் நைட்ல சுவிட்ச் போட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த கவர்மெண்ட் இல்லை, எந்த கவர்மெண்ட்டாவது நடக்காலும் நீங்க வரீங்க சிஎம்மா, நான் வர சிஎம்மா, இப்போ சுவிட்சை போட்டு தமிழ்நாடு முழுக்க இனிமேல் குற்றம் நடக்கூடாது, இன்னும் குற்றம் நடக்காம வந்துருமா? குற்றம் நடப்பது இயல்பு, எல்லா நாட்டிலையும் நடக்கும். ஆனால் குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அது உங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு தான் கேட்குறேன். இப்போ இந்த திமுக ஆட்சியில் ஒன்றுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, அதுக்கு இது ஒரு காரணம் அல்ல, அவர் பேசியது இதா இல்லை, அவர் வேற ஒரு காரணம் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் இல்லை, நடவடிக்கை எடுக்கிறாங்க. நிரந்தர தீர்வு நான் சொன்னது தான். இப்போ அடிச்சு கொல்லப்பட்டலன்னு சொல்றீங்க, 19 இடத்துல காயம் எப்படி வந்துச்சு? நான் இல்லை, நான் அடிச்சு சொல்லவே இல்லையே. அடிச்சு தான் கொண்டாங்க. 19 இடத்துல காயம் வருது, அதுக்கு தான் தண்டனை கொடுத்துட்டீங்க, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இது போன்ற நடக்காமல் இருக்கிறது தீர்வு சொல்கிறேன். இல்லை நம்ம அதையே பேசிட்டு இருக்கோம்னா இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கலாம். இன்னொரு 4 நாள் பொறுத்து இன்னொரு இடத்துல வரும், 10 நாள் பொறுத்து இன்னொரு இடத்துல. அஜித் குமார் அரெஸ்ட் பண்ண அடிச்சாங்க, அதுக்கு என்ன பண்ணாங்க திமுக சொல்லுங்க? இப்போ இதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க தான் சொன்னீங்க சாத்தான்குளம்னு. சாத்தான்குளத்தில் அன்னைக்கு நைட்டு செத்த அடுத்த நாள் சிபிஐக்கு நான் கொடுத்துட்றேன், அரெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க 2 பேரும். இப்போ நீங்க சொன்னீங்களே, இப்போ திமுக என்ன பண்ணி சொல்லுங்க? அஜித் குமார் விஷயத்துல என்ன பண்ணுச்சு? சிபிஐக்கு மட்டும்தான் வழக்கு வந்து. அது எப்ப பண்ணாங்க? முதல்ல என்ன சொன்னாங்க? அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவன் திருடிட்டான், நகையை திருடிட்டான், அந்த பொம்பளை எங்கன்னு தெரியல, நான் வருது நாளைக்காலில் வருது. இதுக்குன்னு இங்கிருந்து காவலர்ல வெளி சரகத்துல ஒரு ஐஜி ஃபோன் பண்ணி சொல்லி அங்கிருந்து 4 பேர் வந்து அவனை படுக்க வச்சு அடிச்சு. இப்படி நடந்தது எங்காவது? இப்ப நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட். அடிக்கிறான், செத்துடுறான், தவறு, அதுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. நான் கேட்கறது, போன ஆட்சியில ஒரு பெண் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லி நகை காணும்னு சொல்லி அவனை கொண்டு வந்து 6 பேர் உட்காந்து அடிச்சு கொண்டாங்க. அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் தெரியுமா? திமுக ஆட்சியில கொண்டது இல்லை, இது மேல கம்ப்ளைண்ட் இருந்தது, அவர் அங்க அர்ச்சகரே இல்லை, அவர் வேற மாதிரி ஆள், இதெல்லாம் இந்த பூசி மொழிகிற வேலை ஏன் பண்றீங்கன்னு தான் கேட்கறேன். இப்ப இல்ல அது, அதனால நான் ஆக்ஷன் எடுப்பார் நம்புறேன். அடுத்து வந்து பழனி கோவில்ல வந்து 110 கோடி ரூபாய் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தின் மடத்தை வந்து 2 கோடிக்கு வித்திருக்காங்கன்னு சொல்றாங்களே சார், அதோட பின்னணி என்ன சார்? 2 கோடிக்கு வித்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நேற்று ஹைகோர்ட்ல வந்து அந்த இதுவே ரத்து பண்ணிட்டாங்க. அந்த அமைச்சரும் சொல்றாரு, நாங்க நடந்தது வந்து எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, இது முழுக்க மாவட்ட பதிவாளர் பண்ணது, இவங்க 2 பேருக்கு உண்டான பிரச்சனை, இதுல யாரும் நாங்க இன்வால்வ் ஆகலைன்னாங்க. அதை வந்து அவங்க விசாரணைக்கு போட்டிருக்காங்க. விசாரணையில தான் யார் பண்றது தப்பு இல்லைன்னு தெரியும். ஏன்னா ரிஜிஸ்டர் பண்றது வந்து ஒரு தனி நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன பிரச்சனைனா, தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த தீர்ப்புல இதை வந்து ஏன் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை பண்ணா தப்பு இல்லை அப்படின்னு ஹைகோர்ட் டைரக்ஷன்ல கொடுத்ததுனால அந்த பதிவாளர் நான் பதிவு பண்ணன்றாரு. ஸோ எப்பவுமே நீங்க எடுத்தோன்னு அப்படி பார்த்த உடனே இது தப்புன்னு சொல்ல முடியாது. தீர விசாரிக்கும் போது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் கொடுத்த ஆர்டரை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு பதிவாளர் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ண பதிவாளர் நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன்றாரு. ஏன் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த 2 கோடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க சொல்றாங்க. அதுக்கு அமைச்சர் சொல்றாரு, என்னோட உறவினர் யாருமே கிடையாது, நீங்க விசாரணைக்கு நான் ரெடிங்கிறாரு. இதெல்லாம் விசாரணை தான் தெரியும். 100 கோடி சொத்தோ 1000 கோடி சொத்தோ மீட்டுட்டாங்க, இந்த கவர்மெண்ட் மீட்டாச்சு, எல்லாரும் மீட்டுட்டாங்க. மீட்டுற வரைக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்றது இனிமேல் விசாரணை தெரியும். எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு தி இன்வெஸ்டிகேஷன்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் இதில் உள்ள இருக்கிற எல்லா விஷயமும் வெளில தெரியும். ஆனால் அதில் யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் சிவில் நீதிமன்றம் வந்து இவங்க 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லை, இது கோயில் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மறைச்சி இன்னொருத்தர் போய் நான் வித்துட்டேன், ஒருத்தர் வாங்கிட்டாரு, நாங்கள் 2 பேரும் வித்துட்டோம் வாங்கிட்டோம், ஆனால் அந்த டாக்குமெண்ட் எங்கிட்ட கொடுக்க மாட்டாரு, டாக்குமெண்ட் எங்கிட்ட கொடுக்கறதுக்கு டைரக்ஷன் கொடுங்கன்னு ஹைகோர்ட்டில் கேட்குறாங்க. ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துட்றாங்க, டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுன்னு. அந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணதும் போது தான் இந்த விஷயம் வெளில வருது. அப்போதான் எல்லாரும் தடை போடுறாங்க.
வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன், நம்ம தான் வந்து தூக்கி தூக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இவர் வந்து சப்போர்ட் பண்றாரா இல்ல வந்து எதிர்க்கிறாரா, என்ன நிலைப்பாடுல இருக்காரு? இல்லை, அவர் என்ன நிலைப்பாடு இருக்காருன்னு அவருக்கும் தெரியல, கூட போனவங்களுக்கும் தெரியல. போதை ஒழிப்பு மாநாடுன்னு அங்கே போயிட்டு மதத்தை பற்றி பேசினாரு. மதத்தெல்லாம் வீட்டில் வச்சு லாக் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. அவரே தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட இருக்கும்போது அவர் பேசின வீடியோ நீ காலையில் பார்த்தாங்க, எல்லாரும் போட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு. மதம் என்பது நீங்கள் வெளிப்படுத்தணும், இந்து மதத்தை குறிப்பாக நீங்கள் வெளிப்படுத்தணும், விபூதி வச்சுக்கோங்க, உத்ராட்சம் கொட்டையை போட்டுட்டு தான் பசங்க பள்ளிக்கு போகணும்னு சொன்னவர் அண்ணாமலை. இப்போ என்ன சொல்றாரு, வீட்டில் லாக் பண்ணிட்டு வந்துருங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா அவருக்கு என்ன பண்ணுறது அவருக்கு தெரியல. வீட்டில் லாக் பண்ணிட்டு வர்றதுக்கு நாங்கள் ரெடி. பாஜக வந்து மறைமுகமா அண்ணாமலை அவர்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. மறைமுகமா பாஜக வந்து இவரை உள்ள விடுறாம இருந்தா எங்களோட கொள்கையை அவர் வச்சுக்கிட்டே தானே இருக்க முடியும். எங்களோட கொள்கையை மீறி போறவர் நான் வளர்ப்போமா? எங்க கொள்கைக்கு ஈக்குவலா இருந்தாருன்னா நீங்க தான் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். எங்க கொள்கை அகேன்ஸ்டா போறாரு. இந்து மதத்துல வந்து மதத்தை உள்ள வச்சு கூட்டிட்டு வரன்றாங்க. நாங்க எங்க மதத்தை வெளில கொண்டு வந்தோம்? நாங்க சொல்றதே இந்து மக்கள் வீட்டுல லாக் பண்ணிட்டு வந்துடுறோம், மற்ற மதத்துல வீட்டுல லாக் பண்ண மாட்டாங்களே, அதனாலதான் வெளில வந்து சொன்னாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். இவரே சொன்னவர் தான் மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு பேசாத பேச்சு இல்லை. மதத்தை வந்து வீட்டில் வச்சுக்காதீங்க, வெளியில காமிங்க, அப்பதான் மற்றவங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு இஸ்லாமியருக்குள்ள அணியிறது தப்பு இல்லையோ, ஒரு கிறிஸ்துவர் வந்து அந்த டாலர் போட்டு வர தப்பு இல்லையோ, அதே மாதிரி நம்மளும் போட்டு வரது என்ன தப்பு அப்படின்னு கேட்டவர் தான். அதனால அவர் கன்ஃபியூஷன்ல இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட அரசியல் பயணம்ங்கிறது அங்கே கூட போனவங்க அத்தனை பேருக்கும் ஒரு விரக்தி தான் வந்திருக்கு. அவரோட டபுள் ஸ்டாண்டர்ட் இப்போ கொஞ்சமாக வெளியில தெரியுது. அவர் ஒரு நல்ல ஒரு அறிவாளி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் இன்னைக்கு வெளியில போயிட்டாரு, அவருக்கு வந்து அறிவு எல்லாம் கம்மி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், மிகச்சிறந்த அறிவாளி. ஆனால் ஒரு நல்ல ஒரு விஷயத்த அவர் புரிஞ்சுக்கணும். என்னதான் அறிவாளியா இருந்தாலும் நமக்கு என்ன பலவீனம்னு அவர் புரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா பாஜக கூட இருக்கிற அண்ணாமலை அவர்களோட தான் பலம். இந்த பக்கம் அமித்ஷா, இந்த பக்கம் மோடி அவர்கள் தட்டி கொடுக்கும் போது தான் அந்த அந்த அண்ணாமலைங்கிறவருக்கு ஒரு பலம். அந்த பலம் வந்து மக்கள் யாரு பார்த்து பாராட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா முழுக்க பாஜகவை சேர்ந்தவங்களும் இந்து சிந்தனை உடைய வலதுசாரி சிந்தனை உடையவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை பாராட்டினாங்க. நான் தப்பா இருந்தா நீங்க சொல்லுங்க யாராவது பாராட்டினாங்க. நாங்க டெய்லி கோர்ட்ல பாக்குறோம், பல இடத்துல பார்க்கும்போது ஒரு திமுக காரனும் அண்ணாமலையை பயங்கரமா திட்டுவாங்க. அதே மாதிரி மற்ற கட்சிக்காரங்களும் அண்ணாமலையை பயங்கரமா திட்டுவாங்க. அதிமுகவும் திட்டுவாங்க அவரை, ஏன்னா அவர் எடப்பாடி எழுத்து பேசினாரு. ஸோ அவருக்கு இருக்கிற ஆதரவான ஒரே கட்சி எதுன்னு கேட்டா பாஜகவும் சார்ந்திருக்க கட்சிகள் தான். அந்த கட்சிகள் தான் அவருக்கு ஆதரவு. இதுல இருந்து வெளியில போயிட்டாருன்னா, இங்கிருந்து ஒரு 25% வெளியில கூட்டு பண்றாருன்னா அந்த 25% தான் அவர் கூட போகுமே தவிர வெளியில இருந்து யாருக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆதரவு கொடுத்தது இல்லை இது வரைக்கும். அப்படி கொடுத்தாம இருந்தா ஜென்ரல் பப்ளிக் கொடுக்கல. ஆனா விஜய் அவர்களுக்கு நான் பார்த்துருக்கேன், எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்க நினைச்சதுன்னா ஒரு 10-15% வரும்னு. அந்த 15% எப்படி வந்ததுன்னு நாங்க நினைச்சோம்னா, நாங்க இவங்களை கிராமத்துல போய் பார்க்கல. நாங்க கோர்ட்ல பார்க்கும்போது அனைத்து தரப்பினரும் விஜய் விரும்பினாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்து ஐஜி, டிஐஜி மாதிரி ஆளுங்கள்லாம் கூட வரட்டுமே ஒருத்தர் அப்படின்னு சொன்னாங்க. படிச்சவங்க எல்லாம் வந்து ஒருத்தர் தான் வரட்டுமே சார் அப்படின்னாங்க. நிறைய பேர் வீட்டுல என் பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான்னு சொன்னாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சது, இவங்க எல்லாம் ஆதரவு இருக்காங்க, விஜயோட ஆதரவு இங்கெல்லாம் இருக்காங்கன்னு. ரோட்ல போய் நின்னா பசங்க எல்லாம் விஜய்ங்கிறாங்க, காலேஜில் போனா பொண்ணுங்கள்லாம் விஜய்ன்றாங்க. கொஞ்சம் இந்த குடிசை இடத்துல போனீங்கன்னா அங்க இருக்க அத்தனை பெண்களும் விஜய். அப்போ விஜய் என்றவரை எல்லாரும் விரும்பினாங்க. நேத்து வரைக்கும் அதிமுக ஓட்டு போட்டவர், திமுக ஓட்டு போட்டவர் விஜய் விரும்பினார். ஆனா அண்ணாமலை அவர்கள் விரும்பினது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக சிந்தனையோடைய சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்க கட்சியில சூப்பரான ஆள் இவரு, ஸோ அப்படி போனாங்க. அப்ப அங்கிருந்து வெளியில போகும்போது எங்க கட்சியில தான் வெளில போனாங்களே தவிர வெளியில இருந்து யாரும் வரல. அதனால அவருக்கு வெளியில இருந்து ஆதரவு வந்துருச்சு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறிட்டாரு. அவரை பார்த்து போதை விழிப்புணர்ச்சி மாநாட்டில் கூட்டம் கூடிச்சு, அதெல்லாம் இல்லை. அவருக்கு இருந்த ஒரே சப்போர்ட் நாங்க தான். அதுவும் குறுகி போய் இப்போ ரொம்ப சின்னதாக அவர்கிட்ட இருக்காங்க ஆளுங்க. அதுவும் நாளுக்கு நாள் நான் பழக நிறைய பேர் கேட்குறேன், எதிர்பார்த்த மாதிரி இல்லை. திரும்பவும் அவர் இருமொழி கொள்கைக்கு போறாரு, நீட் எதிர்க்கிறாரு, இப்ப மதம் இல்லைங்கிறாரு, ஜாதி இல்லைங்க. இது என்னங்க திருப்பி அதே மாதிரி விஜய் மாதிரியே போறாரு, திமுக மாதிரி போறாரு. விஜய் மாதிரி திமுக மாதிரி போறதுக்கு இவர் இருக்கு, எங்களுக்கு இவருக்கு தேவையில்லையன்ற மாதிரி அங்க கூட இருக்கிறவங்களே என்னங்க முகம் சொல்லிச்சுட்டு திரும்பி வராங்க. அதனால அண்ணாமலை என்ற ஃபேக்டர் வந்து ரொம்ப பெருசாலாம் ஜொலிக்க முடியாது. கூடிய விரைவில் அவரோட உண்மையான நிறம் வெளில தெரிஞ்சிடும்.